என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற பிச்சிருவோம் பிச்சு தானே உயிரே தளபதி தானே ஓட்டு போடுவேன் தளபதிக்காக எங்க இருந்தே வந்துருக்கணும் அப்ப நான் பாக்க தளபதி பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் என் வாழ்நாள நல்ல கூத்தா போச்சுடா நீ ஆளு நீ ஏளனமா பாரு நான் கொஞ்சம் நகுந்தேனா கண்ணன் இது வேறயா நடுவினிலே உன்னை விட்டா ஃபுல் டே ஓதா எல்லாமே செல்லு மிஸ் ஆயிடுச்சு எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு தளபதி பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் அடப்பாவி அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே பைத்தியமா இட்ஸ் வெரி பேத்தட்டிக். நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல ஒரு வருஷத்துலயும் குணமாகலாம், 10 வருஷத்துலயும் குணமாகலாம், இல்ல குணமே ஆகாம கிரானிக் பேஷண்டாவும் போயிடலாம். வந்துட்டு பார்க்க முடியல அவரை, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, இப்ப எதுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் வந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிற? ஐயோ கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நான் வந்து டிவிக்கு இப்படிதான் சொல்றாங்க ஒருத்தரோட பொம்பளையா நீ கேண்டது பயங்கர சேஃப்னா எங்களுக்கு. நாங்க அவ்வளவு ஜென்ஸ் பக்கத்துல தான் நிக்கிறோம். அக்கா தள்ளி நில்லுங்க, அக்கா தள்ளி நில்லுங்க, சேஃபா நில்லுங்க, இப்படிதான் சொல்றாங்க. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான கேள்வி. கேளுடா கேளு. உங்க முன்னாடி 3 சட்டை இருக்குது. ஆனா நீங்க 2 சட்டையை 30 தடவை போட்டு பார்த்து நல்லா இல்ல அது திரும்ப அந்த சட்டையை போட்டு பாத்தீங்கன்னா யாரு பைத்தியம்? மூணாவது ஒரு சட்டை எடுக்கலாம்ல, திரும்ப அந்த இல்ல இந்த சட்டை நல்லா இல்ல, திரும்ப அந்த சட்டை எடுக்க, அந்த சட்டை இல்ல இந்த சட்டை நல்லா இல்ல, திரும்ப அந்த நல்லா சட்டத்தை யாரு பைத்தியம்? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஒருத்தர் வந்துக்கிறாரா, வாய்ப்பு அவருக்கு கிடையாது, தளபதிக்கு வாய்ப்பு கிடையாது, மக்களுக்கு வாய்ப்பு. என் ஓட்டு என் வீட்டுல ஓட்டு தளபதிக்கு மட்டும்தான் என் ஓட்டு. சரி என்ன பண்ணலாம்? 77ல எம்ஜிஆர், 2024ல எங்க சின்ன எம்ஜிஆர். இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையா பொய்யா மாப்ள? மாற்றம் வரணும் கண்டிப்பா. வந்து நாளை இளைஞர்களுக்கு எல்லாம் தொடர்ந்து வேலை கிடைக்கணும், நல்ல ஆட்சி வரணும்னா தளபதி ஆட்சி அமைக்கணும். இன்னைக்கு வந்து தளபதி பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸா இருந்துச்சு. எல்லாரும் மறக்காம டிவி கேக் ஓட் பண்ணுங்க. போத்த வேலை ஏத்தவள மென்டல் டார்ச்சர்ல நீ எதுனா எஸ்க்கு புஸ்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. 2026ல தளபதி தலைமையில ஆட்சி வந்தே ஆகணும். அதுதான் தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு ஏற்படுமே தவிர இதுதான் ஒரு நல்ல தீர்வு. அப்படி மோட சவாச பெருசா பேச வந்துட்டா. டைம் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். தமிழ்நாடு தளபதி நாடு என்னைக்குமே. உனக்கு என்ன பைத்தியம் கிட்டியம் பிடிச்சு போச்சா? அண்ணாக்காக வாய்ப்பு கொடுங்க, அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா. வாய்ப்பு இல்ல ராஜா, அண்ணா கண்டிப்பா நல்லது பண்ணுவானா? இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு மாற்றம் வரணும் அப்படின்னா டிவி கேக்கு எல்லாரும் ஓட்டு போடணும், அப்பதான் ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? இந்த 2 பேரே வந்து மாத்தி ஆண்டுட்டாங்க. பாப்பா இவன் சொல்லி என்ன ஆக போகுது? நான் பைத்தியம் தாத்தா, பைத்தியம் இன்னும் பைத்தியம் தெரியலையே. நாங்க பெங்களூர்ல இருந்தே வந்திருக்கோம் விஜய பாக்குறதுக்கு. எங்க ஓட்டு டிவி கேக்காக தான். பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு வேணும், ஆம்பளை பசங்களுக்கு எதிர்காலம் வேணும்னா அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா மாற்றம் வரும். இது என்னடா புது பொருள் யாருக்கு? 20 வருஷம் கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு. நீங்க உங்க கனவு பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். என்ன கனவா? பாத்தீங்களா ஒரு எம்ஜிஆர், அந்த கனவு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. திமுக ஒரு தீய சக்தி தான். பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? வாயாடி இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. கரெக்ட்டாவே இருக்குது. எங்க அண்ணன் வந்தா எல்லாமே மாறும், எல்லா மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஐயா
பைத்தியங்க. நிரந்தர சிஎம் எங்க விஜயண்ணா மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. யோசிக்கிறீங்க உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். விஜய் வந்தா குழந்தைக்கு பேர் வைக்கணும் ஆசை, அவ்வளவுதான். இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? இவர் இந்த ஆட்சிக்கு வந்து இந்த ஆட்சி நல்லா இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஆனா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. பார்க்கணும், லியோ பார்க்கணும், நாட்டை திருத்தணும்னா தலைவர் வந்தாதான் திருத்த முடியும். அடுத்த எம்ஜிஆர் அவரு, அடுத்த எம்ஜிஆர் அவரு. வீணானே குலகாரன் ஆக்கிறான் போய் தளபதியை பார்த்தவொடனே அப்படியே ஒரே இதுதான். நான் இவ்வளவு பக்கத்துல பார்த்ததே இல்லை, இப்ப பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சினிமா நடிகர் தாண்டி ஏதோ தனி திறமை தனியா நிக்கிற தில்லா. உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கையை காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. இந்த வருஷம் டிவிக்கு தான் ஜெயிக்குமே. அதுக்கு என்னங்க இப்ப? அவர் வந்து எல்லா விமர்சனங்களும் தாண்டி நமக்காக வந்து பண்றோம்னு நினைக்கிறேன். உன்னை நாங்க கூப்பிட்டோமா? இந்தடா உன்னை நாங்க கூப்பிட்டோமா? விஜய்க்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். எங்க விஜய் தான், நாங்க தான் விஜய் தான். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இவன் இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? விஜய்க்கு சாப்பாடு. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. அப்படி ஒண்ணும் வராது. வரும். வந்து அவர்தான் நெக்ஸ்ட் சிஎம். யார் சொன்னா வராதுன்னு? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த உலகத்திலேயே எம்ஜிஆர் இவர்தான் சிஎம். பாருங்க, ராவண மகன் இவரு வராரு பாரு. இப்போ பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறோம். ஏன்னு சொல்லு, நாங்க எங்க மாநில போறோம், கரெக்டா போயிடுவோம். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அவர் தான் ஜெயிப்பாரு, அவர் தான் எல்லாம் செய்யறது, எல்லாமே சொல்லிக்கிறாரு, அவர் தான் செய்வாரு. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. 99% வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்ம் விஜய் தான் வருவாரு. எப்படி இவள சினிமா நடிச்சாவே 300 கோடி 400 கோடி சம்பளம் வாங்குறவரு, கட்சியில அமௌண்ட் கம்மியா தானே வரும். இதெல்லாம் விட்டுட்டு இதுல வராருன்னா ஏதாச்சும் நல்லது பண்ணதான் வருவாரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எல்லாம் நம்பி ஓட்டு போடுங்க. மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், தெரியுதா? நம்ம அடம் பிடிச்சா அவங்க பண்ணுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி நாங்க அடம் பிடிப்போம், அவங்க ஓட்டு தானா போடுவாங்க. நில்லு, அட நில்லு. திருடுவியா 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 இந்த காசு திருடன்னு எத்தனை தடவை சொல்லுங்க. திருப்பி திருடிட்டே இருக்க. திருடுவியா. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, ரோட்ல போன பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லங்க. நீ பார்த்த விஜய் அண்ணா வந்தாதான் கரெக்டா இருக்கும். 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு போறாருல, என்ன இருக்கு? வந்து எத்தனை பேர் வந்து போறாங்க, இவரும் வரட்டும். மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். முதலமைச்சர் அவர் தான் வருவாரு. அவன் கிழிப்பா. சும்மா இருக்கிற சிங்கத்தை சீண்டு விட்டுட்டாங்க, இனிமே பாப்பீங்க போங்க. சிங்கமா எங்க? எதுக்குடா ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம சிங்கம்னு நான் சொன்னா சுத்தி இருக்கவன் சொன்னாடா. என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது? அண்ணா அவர் முதல்வர் தான், 100% அவர் முதல்வர் தான். புத்தின கேஸா இருக்கும் போல இருக்கு, பேசாம டாக்டர் கிட்ட அனுப்பிடுவோம். ஒரு நாள் முதல்வர்னு சொன்னிருக்காங்கல்ல, அவர் இவர்தான். ஒரு நாள் சான்ஸ் பண்ணி பாப்போம். ஒரு வாய்ப்பு கரெக்டா இருப்பாரு. நம்மள அடிப்பான் போல் இருக்கு. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். டேய் பெத்த அப்பனே சொல்லிட்டான். சவுட் கிளியர் ஆயிடுச்சு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. கங்கா இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஓகே ரிலாக்ஸ். இதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுற? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.